ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன் சொல்லறம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம் மேடையிலேயே வச்சு விஜய் பார்வதி எந்த அளவுக்கு அவங்களோட மனசை வந்து காயப்படுத்த முடியுமோ அவங்கள கண்கலங்க வச்சு அவ்வளோ ரசித்த ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. அதை பண்ணது யாரை பார்த்தீங்கன்னா கமருதீன். அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குலாம் போகலாம். ஸோ வீட்டாருக்கெல்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறமா யாரோட பிஹேவியராக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்டாங்க. இது ஆக்சுவலாக அவங்க கேட்கப்பட்டது வந்து பாசிட்டிவ் வே. சரிங்களா, நல்லபடியாக மாறி இருக்காங்க, முதல் சண்டை போட்டாங்க, இப்படி தான் ஒரு தான் அவங்க கேட்டிருப்பாங்க. கமருதீன் எந்திரிச்சு வந்துட்டு நான் வந்து விஜய் பார்வதியை சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக எங்கள் வீட்லேயும் அவங்க வீட்லேயும் வந்து சொன்னாங்க சார். என்ன சொன்னாங்கன்னா, தனித்தனியாக விளையாடுங்க. நான் என்ன நினச்சேன்னா தனித்தனியாக சாப்பிட சொல்கிறாங்க போலக்குன்னு நினச்சேன். ஆனால் அவங்க சொன்னாங்க கருத்து அகேன்ஸ்டாக வைக்கணும்னு சொன்னாங்க. அதானே கரெக்டு? அதுதானே தனி கேம் விளாடுங்க ஒருத்தர்னா. அதுதானே வந்துட்டு நம்ம கானவனத்தையும் நம்ம கமருதீனை கூப்பிட்டு பாக்கி என்ன சொன்னாங்க, அண்ணா நீங்கள் ஃப்ரெண்டுனா எடுத்து அவர் மேலேயும் கருத்து வைங்க, இவரு உங்கள் மேலே கருத்து வைப்பண்ணு. அப்போ போய் சண்டை போட வேண்டியதானே. ஏம்மா நாங்கள் தனியாக உட்காந்து சாப்பிட்றதா நினச்சோம். புரியுதுங்க என்னென்னு? அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூல்ஸை வளைச்சிக்கிறாரு. இப்போ வந்துட்டு அவர் அதாவது விஜய் பார்வதி அந்த மேடையில் வச்சு அசிங்கப்படுத்துறது எப்படி இருந்துச்சு எனக்கு தோணுச்சு அப்படின்னா, கமருதீன் வந்து இந்த கடந்து வந்த பாதையில் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் காமிச்சிருப்பார் ஒரு ஹீரோயினை பற்றி அப்படின்னு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை வந்து நிறைய பேர் வந்துட்டு இப்போ வயல்காடின்ட்டு உள்ளே வரும்போது அந்த மாதிரி நீ பேசிடக்கூடாது, கடந்து வந்த பாதை எவ்வளோ பெரிய ஒரு டூல், அதை வந்து நீ ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்ட அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி அவர் பேசின விஷயங்கள். அவரோட மைண்டுக்குள்ளே என்னவா இருந்துச்சுன்னா, எப்படி நம்மக்கிட்ட அரோரா பேசிடுவாங்க, நம்ம வந்து விஜய் பார்வதி கைட்டு விட்டு, இதுதான் அவரோட கேமாக இருந்துச்சு. ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட்டு நடந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு சொல்கிறேன். இவர் பேச அங்கே வந்து ஒரு பொண்ணு கண் கலங்கிருச்சு. அப்போ என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுன்றதை சொல்கிறேன். அவர் என்னென்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கருத்து அடுத்தடுத்து வைக்கணும், மாறி வைக்கணும்னு சொன்னாங்க. நான் லவ் கேம் ட்ரை பண்ணுற மாதிரி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, சிஇடி மாதிரி பேசுகிறாங்க, ரொமான்டிக்கான மட்டும்தான் நான் பேசுகிறேன்னா. இதெல்லாம் நைட்டு வந்துட்டு அந்த பொண்ணு மனசு விட்டு அவர்கிட்ட தன் காதலன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசின விஷயங்கள். கேமை பற்றி நான் பேசவே மாட்டேன், ரொமான்டிக்காக மட்டும்தான் பேசுகிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க சார். இது எல்லாமே வந்துட்டு அவங்க அம்மா போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பண்ணாங்க. இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க சார். நைட்டே பேசி முடிச்சாச்சு, பார்த்தா காலையில் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நெகட்டிவ் பார்வை. முன்னாடிலாம் பாசிட்டிவாக இருந்தாங்க, இப்போ நெகட்டிவ் பார்வை மாறிட்டாங்க. எல்லாமே இவர் தான் பேசினார். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஓப்பனாக வந்துட்டு நான் வந்து சொல்கிறாங்க, நான் வந்து இப்போ தான் பெண்மையாக உணர்றேன்னு. இதெல்லாம் யாராவது சொல்லுவாங்களா? ஒரு லவ் பண்ணுற ஒரு காதலன்கிட்ட வந்துட்டு நான் இப்போ தான்டா உண்மையாகவே பெண்மையாக நான் உணர்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த, பர்சனல் விஷயத்த மேடையில் யாராவது சொல்லுவாங்களா? அப்போ நீங்கள் என்ன உங்களுக்கு இருக்குது? அப்போ இதே மாதிரி தானே நீங்கள் அந்த கடந்து வந்த பாதையில் அந்த ஒரு பொண்ணை வந்துட்டு அசிங்கப்படுத்த நினச்சி பேசியிருக்கீங்க. இதுக்கு அந்த பக்கம் வந்து ஆப்போசிட்டாக கிளாப்ஸு. சரிங்களா, சொல்கிறாங்க பெண்மையாக. நான் என்ன சொன்னேன், அதுக்கு அவர் சொல்கிறார். அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, இதுவும் நல்லதானமாக இருக்கும் அப்படின்னதுக்கு, நான்லாம் அப்படி இல்லை, ரக்கடான ஒரு ஆள், கலப்புற ஒரு ஆள், அது எனக்கு செட் ஆகாது அப்படின்போது, ஏம்மா இதுவும் மக்கள் ரசிப்பாங்கன்னா எனக்கு அது செட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க சார். அப்போ நான் இந்த பாதையை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லி நானும் டாட்டா காமிச்சிட்டு விட்டேன் சார் அப்படின்னு. அடுத்த நிமிஷம் இந்த ஒரு இதில் இதை பேசும்போது இந்த பக்கம் விக்ரமை காமிக்கிறாங்க. அப்படியே ஒரு நெக்கில் ஒரு பார்வை பார்த்து சை அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா விடலான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு இவர் சொல்லி முடித்ததுக்கப்புறமா கிளாப் பண்ணுறாரு. சூப்பர் ப்ரோ அப்படின்னு அவங்க மனைவி சொன்னாங்க பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது சர்க்காஸ்டிக்காக பண்ணுறது நல்லாவே இல்லைங்கன்னு, அதை பண்ணுறாரு. சூப்பர் ப்ரோ. அந்த பொண்ணு ஆல்ரெடி வருத்தத்தில் இருக்க தெரிஞ்சு சூப்பர் ப்ரோன்றாரு. அதே வந்து இந்த பக்கம் வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் அரோரா சிரிக்கிறாங்க, நம்ம அவங்க பேர் என்ன திவ்யா சிரிக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு பார்த்து ஒரு லுக்கு விட்டாங்கப்பா, செம்மையாக இருந்துச்சு. அந்த பொண்ணு அப்படியே உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயே எனக்கெலாம் ரொம்ப வருத்தம். ஆனால் அந்த பொண்ணு இவ்வளோ வருத்தத்தையும் மீறி கடைசியில் என்னை உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டவுடனே ஸ்ட்ரெயிட்டாக இவர் வந்துட்டு விஜய் பார்வதி சொன்னார் பாருங்க, அதுதாங்க ட்விஸ்ட்டு, அதுதான் அவரோட கேம். புரியுதுங்களா? முதல் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் மைண்டில் அரோரா நம்மளுக்கு இருக்குது, பிரச்சனை கிடையாது, கானவனத்தை இருக்காப்புல, விஜய் பார்வதி கதை இன்னையோட முடிச்சுன்னு சொல்லிட்டு அவர் பேசிட்டார். ஆனால் அங்கே ட்விஸ்ட்டு என்ன கடவுள் வச்சார் ஆப்புன்னா, அரோரா வந்து என்ன பண்ணிட்டாங்க, இது கமருதீனுக்கு ஆப்போசிட்டாக வச்சிட்டாங்க பாயிண்ட்டை. சரி, இவர் வந்து திவ்யா கிட்ட வந்துட்டு ஜென்யூனாக மன்னிப்பு கேட்டேன்னு சொன்னாங்க திவ்யா. ஆனால் என் கண்ணுக்கு அது மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு இடத்துல வந்துட்டு அவரே சொன்னார், நல்ல வேளை இப்போயே இந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு. அப்போ இவர் ஜெனினாக கேட்கல, இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு கேட்டிருக்காரு, அதனால் இவர் நடிக்கிறான்னு தான் தோடுதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவருக்கு மைண்டு போகுது. உடனே என்ன, அப்போ வந்துட்டு விஜய் பார்வதி மட்டும் சொல்கிறாரு. அது முடிஞ்ச உடனே சார் கை தூக்குறாரு. என்னப்பா? இல்லை சார், நான் இன்னும் 2 பேர் சொல்லணும். ஏன்னா சுபிக்ஷாவும் கமருதீனை பற்றி சொல்லிட்டாங்க. சொன்னவனே சார் நான் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னு நீங்கள் உங்கள்கிட்டே சொல்லிக்கிங்க, எனக்கு வேலை இருக்குன்னு போயிட்டார். அப்போ பேசும்போது
அரோரா கிளிகளும் கிழிச்சிட்டாங்க, பாயிண்ட்டை கரெக்டாக வச்சிட்டாங்க. அதாவது நான் பார்த்து இன்றைக்கி அரோரா நம்ம உண்மையிலேயே பாராட்டி ஆகணும். கரெக்டாக அவர் வந்து விஜய் பார்வதிக்கு வந்துட்டு டிமி கொடுக்கணும்னு நினச்சாரு, இந்த அம்மா டிமி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ யோசிக்கிறாரு, அந்த பொண்ணை விடக்கூடாது, இப்போ நம்ம திரும்ப இந்த பொண்ணுக்கு போனோன்னா என்ன பண்ண யோசிக்கும்போது கரெக்டாக ஒரு விஷயம் நம்ம விஜய் சேதுபதி கேட்குறாரு, சரி நீங்கள் மட்டும்தான் நாமினேஷன்லையே தனியாக உட்காருங்க, நீங்கள் சொல்லுங்கள் இந்த 10 பேரில் யாரோ 2 பேரை சொல்லுங்கள் பிடிச்சிருக்கு, அவங்கள சேவ் பண்ணலாம் அப்படின்னும்போது பாரு அப்படின்றாரு. ஏன் பாருன்றாரு? அப்போ அதுக்கு முன்னாடி ஏன் ஃபுல்லாக கலாச்சாரு? இதுதான் கேம். அரோரா இருக்கிற தைரியத்தில் பேசுகிறேன். அரோரா இவங்களுக்கு ஆப்போசிட்டாக அந்த கருத்தை வச்சவொடனே ஆஹா எல்லோரும் நம்மளுக்கு பின்னாடி திரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்றது பண்ணுறாரு. இந்த பொண்ணை அதுக்கு மேலே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுதுச்சு, போய் அவர் பக்கத்தில் உட்காரலாமா, அங்கே வந்து ஸ்டாண்ட் பண்ணணும். உனக்கு அப்படி என்ன உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த சுய மரியாதை இல்லாமல் நீங்கள் போய் அந்த லவ் இது போய் விழுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அங்கே போய் அப்படியே வந்து அவர் மேலே சாஞ்சிட்டு உட்காடுறாங்க. பரவாயில்ல வந்து சொல்லிட்டான், அவங்களுக்கு சந்தோஷம். சரி இப்படி திட்டினவன் நம்மளை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க எல்லோரும் முன்னாடியும், அவனு போய் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்ப சண்டை நடக்குது. நான் இப்போ வீக்கெண்ட் எபிசோடில் நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ரொம்ப கொடுமை, பாவமாக இருந்துச்சு. சரி இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இதில் யார் மேலே உண்மையிலே தவறு இருக்குதுன்னு நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். என்னை கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கமருதீன் செம்ம கேம் விளாட்றாரு, பயங்கரமான கேம். நான் சொன்னது தான். அதே மாதிரி கமருதீன் அழகாக புட்டு வச்சாங்க. இப்போ கமருதீனை பற்றி அரோரா மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தா இப்போ கடைசியாக வந்துட்டு இவர் சொல்லியிருந்தா கேட்டார்ல நம்ம விஜய் சேதுபதி, இப்போ சொல்லுங்கள் 10 பேரில் யாரை சேவ் பண்ணலான்னு. அப்போது வாய் திறந்து விஜய் பார்வதி பேரை சொல்லியிருக்கவே மாட்டார். அவரோட வாயிலேருந்து வந்த வார்த்தை யார் என்ன வாழ்ந்துருக்குன்னா அரோரான் இருப்பார், இல்லை வினோத்துன்னு இருப்பார். ஆனால் இங்கே என்னென்னா இவர் நினச்சதை விட வேறு மாதிரி அங்கே ட்விஸ்ட்டு. அரோரா கொடுத்தவன் என்ன பண்ணிட்டாரு, ஆஹா இப்போ வேறு யாருமே இல்லையே, அடுத்தது சரி விஜய் பார்வதி சொல்லிடலாம். ஏன் உங்களுக்கு உயிர் நண்பனாக இருந்தீங்க, ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தீங்க, வினோத்தை தானே சொன்னீங்க, ஏன் வினோத்தை சொல்ல? வினோத்தை சொன்னால் இப்போ விஜய் பார்வதி பேச மாட்டாங்க. இப்போ சப்போர்ட்டுக்கு யார் என்ன பண்ணுறது? நம்மளுக்கு இப்போ கண்டென்ட் இல்லையா? வினோத்தை கூட பேசினா கண்டென்ட் கிடைக்குமா? விஜய் பார்வதி கூட பேசினா கண்டென்ட் கிடைக்கும், விஜய் பார்வதி கூட சண்டை போட்டால் கண்டென்ட் கிடைக்கும். அப்போது எனக்கு கண்டென்ட் வேணும். கண்டென்ட் வேணால் என்ன பண்ணுறது? திரும்ப நான் வந்துட்டு ஒரு வலையை விரிக்கிறேன், அந்த பொண்ணு நான் ரெடியாக இருக்கேன், நீ வலையை விரி, நான் வந்து உழுறேன்னு வந்து உழுந்துட்டாங்க. திரும்ப நல்ல வேலை அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடந்து அதோட முடிஞ்சுது. அதுவும் தேவையில்லாத பர்சனல் விஷயம். உங்கள் அப்பா எப்படி செத்தார், ஏன் அதெல்லாம் பேசுகிறீங்க நீங்கள்? அவங்க எப்போ சொன்னாங்கன்னு கூட தெரியல. இதுதான், அதாவது இது ஒரு கேம் ஷோ. இந்த இடத்துல நம்ம யாரையும் நம்பக்கூடாது. நீங்கள் தனியாக விளையாட வந்திருக்கீங்கன்ற ஒரு விஷயத்தை பிக் பாஸ் சொல்கிறாரு. அதே மாரி ஒரு சில பேர் இந்த மாதிரி மனசை பறிகொடுத்து அவங்களோட பர்சனல் விஷயங்களை சொன்னால் அந்த பர்சனல் விஷயங்களை எவ்வளோ ஈஸியாக லாவகமாக யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ இவங்க சொன்ன விஷயங்கள் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா உங்கள் அப்பா எப்படி செத்தான்னு இவர் கேட்குறாரு. இப்போ அவங்க அம்மா என்ன நினைப்பாங்க? இந்த பொண்ணு விளையாட போகணும்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுகிற மாதிரி இப்போ நம்ம மானெல்லாம் போகுது அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க, யோசிக்கணும். இது ஒரு கேம். நம்ம எது பேசினாலும் நம்மளை அந்த பாயிண்ட்டை வச்சே வந்து எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம அதை பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கணும். இந்த பொண்ணு யோசிக்க மாட்டேது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இனி நாளைக்கு தான் இருக்குது கிளைமேக்ஸு, என்ன சொல்ல போகிறான்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா கண்டிப்பாக திரும்ப ஏதோ ஒரு பிரச்சனை கிளப்புவார். கிளப்புவார், எனக்கு தெரிஞ்சு 5% கிளப்புவார், 90% 95% கிளப்ப மாட்டார்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ எல்லாருமே அவருக்கு ஆப்போசிட். கானவனுக்கு மட்டும்தான் அப்படின்னு இருக்கும்போது ஒன்று அந்த பொண்ணை வந்துட்டு அங்கே வந்து கலாச்சிட்டு திரும்ப போய் சாரியை போட்டுடலான்னு நினைப்பார், இல்லைனா அந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டார். இந்த பொண்ணோட தயவு வேணும், நம்ம இனிமேல் சண்டை போடக்கூடாது நினைப்பார். பார்க்கலாம். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.